வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 30 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் சீட்டில் ப்ரூஃபிங் ஆப்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்துறது, ஓகேவா? இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும், சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்த்துடலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல் சீட்டில் ரிவ்யூ மெனுவில் ப்ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த ப்ரூஃபிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி வேர்ட்லேயே நம்ம வந்து படிச்சிருக்கோம். இந்த ப்ரூஃபிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம டைப் பண்ண சென்டென்ஸ் அல்லது வேர்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறது தான் இந்த ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட் ஆஃப் நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம், சரிங்களா? ஸோ எக்ஸல் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரூஃபிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேர்டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன டேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வந்து பயன்படுத்துகிறோம், சரியா? ஸோ இதில் நமக்கு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும், ஓகே? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிற காலம் மட்டும்தான் எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு, மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நியூமரிக் ஃபீல்டு. ஸோ நியூமரிக் ஃபீல்டுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பெல்லிங் கிராமர்ஸ் எதுவுமே வராது. ஸோ ஒன்லி ஃபார் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன டேட்டா பேஸ் போட்டிருந்தாலும் டெக்ஸ்ட் ஃபீல்டு எதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டில் நேம் மட்டும் போட்டிருக்கேன். நேம் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெல்லிங். ஸோ இந்த நேம் ஃபீல்டில் நமக்கு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ நான் ஆல்ரெடி வேர்ட்லேயே நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிக்ஷனரியில் வந்து இருக்காது, சரிங்களா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸாக தான் காமிக்கும், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் அண்டு கிராமர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணும், செக் பண்ணி காட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நான் REGNO அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் நான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த REGங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிக்ஷனரியில் இருக்கவே இருக்காது, சரிங்களா? பாருங்கள், நாட் இன் டிக்ஷனரி அப்படின்னு இருக்கா, நாட் இன் டிக்ஷனரி இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சஜஷன், அதாவது நம்ம என்ன வேர்டு டைப் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடான வேர்டு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேர்டை வந்து கீழே காமிக்கும், சரியா? ஸோ இதில் ஏதாவது வேர்டு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ரைட் சைடில் பாருங்கள், சேஞ்ச் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். சேஞ்சுங்கிறது அந்த இடத்துல மட்டும்தான் மாறும். சேஞ்ச் ஆலுங்கிறது அதே மாதிரி REGங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மொத்தமாக சேஞ்ச் ஆகிரும், அதான் சேஞ்ச் ஆல். இக்னோர் ஒன்ஸ் இக்னோர் ஆல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இக்னோர்னால் பரவாயில்ல, எனக்கு இந்த வேர்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இக்னோர் ஒன்ஸ். இக்னோர் ஆல் அப்படின்னா அதே மாதிரி வேர்டு எங்கே இருந்தாலும் அதை வந்து இக்னோர் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து ஆட் டு டிக்ஷனரி. ஸோ இந்த வேர்டு நான் வந்து அதிகமாக பயன்படுத்துவேன், இதை வந்து ஒரு மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஆட் டு டிக்ஷனரியில் போய் ஆட் பண்ணிடுங்க, ஓகே? ஆட்டோ கரெக்ட்டுங்கிறது அதுவாக கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு சஜஷன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இது எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இக்னோர் பண்ணிடுறேன், இக்னோர் ஒன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து பாருங்கள், மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே இங்கே வந்து சென்டென்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஈக்குவல் வேர்டு காமிக்குது, ஸோ இக்னோர் பண்ணிடுறேன். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் இந்த நேம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிக்ஷனரியில் இருக்கவே இருக்காது, சரிங்களா? ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து எடிட்டிங் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இக்னோர் ஆல் கொடுத்துக்குங்க. நேம் வந்துச்சு அப்படின்னா இக்னோர் ஆல் கொடுத்துக்குங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வந்து கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச்ங்கிறது நம்ம என்ன வேர்டு சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடான வேர்டை சர்ச் பண்ணுறது தான் ரிசர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தெரியுதா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச்சிங் வேர்ட்ஸ் வந்து இங்கே நம்ம காமிக்குது. ஸோ நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நேமில் வந்து நேமுங்கிறது காமனாக இருக்குது. இது என்ன சொல்லலாம், பர்சன் நேம் சொல்லலாம், ஃபஸ்ட் நேம், கிறிஸ்டியன் நேம், பவர் நேம், கிவன் நேம், இந்த மாதிரி பல நேம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஸோ இந்த பர்சன் நேம் அப்படின்னு மாறணும். அதாவது
இங்கே நான் வந்து டேட்டாபேஸில் நேம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு எப்படி மாறணும், பர்சன் நேம்னு மாறணும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பர்சன் நேம் பக்கத்தில் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன ஆயிரும், பர்சன் நேம் அப்படின்னு இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா, சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ நான் வந்து அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, அன்டூ. ஸோ நேம்லேயே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெஷர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மீனிங். சரிங்களா? ஸோ ஒரு வேர்டு வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது, எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல, ஸோ அதுக்கு ஈஸியான வேர்டை வந்து நான் வந்து மாற்றணும் அப்படின்னா தெஷர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இதுவும் கிட்டத்தட்ட ரிசர்ச் மாதிரியே தான். சரிங்களா? ஓகேவா? ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் நமக்கு தேவையான நேம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதுதான் ட்ரெஷர்ஸ். சரியா? அடுத்து ட்ரான்ஸ்லேட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கிலீஷ் தான் டைப் பண்ணியிருக்கோம். இதை வந்து வேறு லாங்குவேஜுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இங்கே டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஃப்ரெஞ்சு அதர் லாங்குவேஜுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஸோ நமக்கு ஏதாவது லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா நம்ம போயிட்டு ஹிந்தி, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி பல லாங்குவேஜ் இருக்குது. அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேர்டுக்கு உள்ள பர்டிகுலர் வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ அதர் லாங்குவேஜ்லேருந்து எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அந்த ஆப்ஷன். புரியுதா? ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு, எக்ஸலில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதே கிடையாது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த ப்ரூஃபிங் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட் ஃபீல்ட். ஸோ உங்கள் டேட்டாபேஸில் டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரூஃபிங் பயன்படுத்திக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இது ஒன்ஸ் டைம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.